தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான லோன் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலியமாக வழங்கக்கூடிய கடன் உதவிகளை மட்டும்தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில ஏற்கனவே தனிநபர் கடன் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருக்கிறோம். இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கல்வி கடன். ஸோ இந்த டேம்கோ லோனில் உள்ள கல்வி கடன்கள், அதற்கான தகுதிகள் என்ன, எவ்வளவு பைசா கொடுக்குறாங்க, எவ்வளவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத முழு விவரமா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்ல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்களா. இதுல பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கல்வி கடன். ஸோ அந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர் மாணவ மாணவியர்கள், அதுவும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடியவங்க தான். சரிங்களா? கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூட் மட்டும்தான் இந்த லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் என்னென்ன படிப்பு பாத்தீங்கன்னா, யூஜி பிஜி ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது இளங்கலை படிப்பு அல்லது முதுகலை படிப்பு அல்லது குறுகிய கால உயர்திறன் பயிற்சி. சரிங்களா? இவங்களுக்கு தான் இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இந்த கல்வி கடன் உதவி எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் பாத்தீங்கன்னா, எதெல்லாம் அதற்கு தகுதியான கட்டணங்கள் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேர்க்கை கட்டணம், அதாவது அட்மிஷன் ஃபீஸ். அடுத்து இன்ஸ்டிடியூட்டுடைய ஃபீஸ். சரிங்களா? பயிற்றுவிப்பு கட்டணம். அடுத்ததா நோட்டு புக்கு, அதற்கான மெட்டீரியலுக்கான உபகரணங்கள் வாங்குவதற்கு. சரிங்களா? எழுது பொருள், புஸ்தகம், படிப்புக்கு தேவையான சாதனங்கள்லாம் வாங்குவதற்கும். அடுத்து எக்ஸாம் ஃபீஸ், அதாவது தேர்வு கட்டணம். அதற்கு அடுத்ததாக என்ன பாத்தீங்கன்னா, விடுதி மற்றும் உணவு கட்டணம். சரிங்களா? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி நிறைய கல்வி கட்டணம் கொடுக்குறாங்க. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸும் எக்ஸாம் ஃபீஸும் மட்டும் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் ஃபீஸும் சில கல்வி கடன் உதவிகள் இல்லை. சில டைம்ல ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுத்தாலுமே மெஸ் ஃபீஸ் வராது. சரிங்களா? ஆனா இதுல ஹாஸ்டல் ஃபீஸும் கொடுத்து மெஸ் ஃபீஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல 2 திட்டங்களா வரையறுக்கப்பட்டிருக்கிறது. திட்டம் 1, திட்டம் 2 அப்படின்னு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திட்டம் 1 என்னன்னு பார்ப்போம். திட்டம் 1 பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அது பாதுகாவலர் அவருடைய ஆண்டு வருமானம் நகர்ப்புறங்கள்ல, அதாவது சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கு 1,20,000 இருக்க வேண்டும். அதே இது கிராம சைடு, அதாவது வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு 98,000 இருக்க வேண்டும். சரிங்களா? அதற்குள்ள இருந்தா மட்டும்தான் இதற்கு நீங்க தகுதியானவர்கள். நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் 1ல விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? இப்ப திட்டம் 1ல நம்ம விண்ணப்பிக்கிறோம். இதற்கான கல்வி கடன் எவ்வளவு தொகை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோ இந்த கல்வி கடன் உதவி என்னென்ன படிப்புக்கு கொடுக்குறாங்க, எவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க, சோ எத்தனை வருடங்கள் கொடுக்குறாங்க, அதற்கான வட்டி விகிதங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த திட்டம் 1 பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகளில் கடன் உதவி கொடுக்குறாங்க. அதுவும் ஒவ்வொரு படிப்புகளுக்கு பொறுத்தவாறு கல்விக்கு கடனுக்கான தொகைகள் மாறுபடுகிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, யூஜி படிப்பு, 2வது பிஜி, அதாவது இளங்கலை, அடுத்து முதுகலை, அடுத்து வெளிநாட்டில் படிக்கக்கூடியவர்களுக்கு. இப்படி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இளங்கலை பட்டப்படிப்பு. இது இளங்கலை பட்டப்படிப்பு பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, வேலைவாய்ப்பு, பட்டய படிப்புகள். தொழிற்கல்வியை பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். அதிகபட்சமா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 வருடத்துக்குள்ள படிக்கக்கூடிய ஒரு படிப்பா இருக்க வேண்டும். சோ இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாய், அப்படியே அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய், அதாவது 5 ஆண்டுகள் கணக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படியாவது 20 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா முதுகலை படிப்புகள். முதுகலை படிப்பை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வி அல்லது தொழில்நுட்ப கல்வி படித்தவங்களுக்கு இந்த கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இவங்களுடைய படிப்பின் கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் இருக்க வேண்டும். சரிங்களா? அதற்கு ஆண்டுக்கு 3 லட்சம் வீதம், அதிகபட்சமா 9 லட்சம் வரைக்கும் தராங்க. அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாகி 5 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கல்வி கடன் வழங்கப்படுகிறது அவங்க படிப்புக்கு. சோ ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு. அதிகபட்சமா 30 லட்சம் வரைக்கும், அதாவது 5 ஆண்டுகளுக்கு 6 லட்சம் வீதம் 30 லட்சம் அதிகபட்சமாக. சரிங்களா? இந்த யூஜி பிஜி மற்றும் ஃபாரின்ல படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வட்டி விகிதம் உண்டு. சரிங்களா? இந்த வட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுக்கு 3% வட்டி வசூலிக்கப்படுகிறது. அது தெளிவா புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது திட்டம் 1. திட்டம் 2 பொறுத்த வரைக்கும் இதனுடைய தொகைகள் வேறுபடுகிறது. சரிங்களா? திட்டம் 1 என்ன பாத்தீங்கன்னா, பெட்ரோல் அது பாதுகாவலருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்னா 8 லட்சத்துக்குள்ள இருக்க வேண்டும். நமக்கு திட்டம் 1ல 1,50,000 லட்சம் தான். இதுல 8 லட்சத்துக்குள்ள இருந்தால் போதும். திட்டம் 2க்கு எலிஜிபிள். சோ அதுல வில்லேஜ், நகரம் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. காமனா எல்லாத்தையுமே 8 லட்சம் தான். இவர்களுக்கான யூஜி பிஜி வெளிநாடு படிப்பவர்களுக்கு ஆண்டுக்கான கால அளவு
அமௌண்ட் எல்லாம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஜி, அதாவது இளங்கலை படிப்பு வந்து தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, வேலைவாய்ப்பு, அதாவது ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதிகபட்சமா 5 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு 4 லட்சம் வீதம், அதிகபட்சமா 20 லட்சம் வரைக்கும் தராங்க. சரிங்களா? இதே இது பிஜி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் முதுகலை தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி வந்து அதிகபட்சம் 3 வருஷம். இவங்களுடைய தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 3 லட்சம் வீதம், அதிகபட்சமாக 9 லட்சம் வரைக்கும் தராங்க. இதே வெளிநாட்டுல படிக்கக்கூடியவங்களுக்கு தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்விகளுக்கு அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இவங்களுக்கு ஆண்டுக்கு 6 லட்சம் வீதம், அதிகபட்சமா 30 லட்சம் வரைக்கும் தராங்க. இதுல வட்டி விகிதம் என்ன பிரச்சனைனா, வட்டி விகிதம் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாணவர்களுக்கு 8% வட்டி போடுறாங்க இந்த திட்டம் 2 பொறுத்த வரைக்கும். திட்டம் 1 பொறுத்த வரைக்கும் 5% மாணவிகளுக்கு மட்டும். சரிங்களா? மாணவிகளுக்கு 5, மாணவர்களுக்கு 8% கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கல்வி கடனை பெற வேண்டும் என்றால் கட்டாயம் ஜாமீன்தார் கட்டாயம் இதில் காண்பிக்க வேண்டும். அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏதேனும் ஒரு நபருடைய ஜாமீன் உத்தரவாதம் தரப்பட வேண்டும். சரிங்களா? அது வங்கி தரக்கூடிய ஆவணங்கள் அவங்க கொடுக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த கல்வி கடனை நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்னைக்கு எப்பத்துல இருந்து இதை அடைக்க ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி பருவ காலம், அதாவது நீங்க எத்தனை வருஷத்துக்கான கல்வி கடன் பெற்றிருக்கிறீங்களோ அந்த வருடம், அதாவது 3 வருட படிப்பா இருக்கலாம், 5 வருட படிப்பா இருக்கலாம். உங்களுடைய படிப்பு முடிந்த தேதியிலிருந்து 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம். சரிங்களா? 6 மாசத்துக்குள்ள நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கு வேலைக்கு போறீங்களோ அந்த தேதியிலிருந்து இந்த வட்டியை வந்து வட்டி அசல் நீங்க சேர்த்து கட்ட வேண்டும். நீங்க வேலைக்கு போகலாம், 6 மாசம் வரைக்கும் வீட்டுல தான் இருக்கீங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா 6வது மாசத்துல இருந்து நீங்க வட்டி கட்டணும். அதாவது அவங்க அதிகபட்சம் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கேப் இருக்கு. ஸோ இந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சுன்னா, நீங்க என்னைக்கு வேலை கிடைக்கிறதோ உங்களுக்கு, அதாவது வேலை கிடைக்கிறதும் 6 மாசம் டைம், இந்த வித்தியாசம் தான். இதற்கிடையில நீங்க வந்து நீங்க வட்டியை வந்து கட்ட வேண்டும். சரிங்களா? எவ்வளவு பாத்தீங்கன்னா 60 மாசம். இது மட்டும் கிடையாது, இந்த 60 மாசத்துல வந்து நீங்க வந்து கடன் தவணை வந்து சரியா செலுத்தலைன்னா உங்களுக்கு அபராத வட்டி போடுவாங்க. அதுவும் 5%. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவருக்கோ மாணவிக்கோ இருக்கலாம், அல்லது அவர்கள் கட்டாத பட்சத்துல அவருக்கு பெற்றோருக்கோ இருக்கலாம். அவரும் கட்டாத பட்சத்துல யார் ஜாமீன்தார் போட்டாங்களோ அவங்களை தான் இது பாதிக்கும். சரிங்களா? அதையும் தெளிவா புரிந்து கொள்ளுங்க. இது தெளிவா சொல்லியாச்சு. அதுக்கடுத்து விண்ணப்பிப்பதற்கான இதை அப்ளை பண்ணக்கூடிய ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உண்மை, அதாவது உண்மை சான்றிதழ்னா போனஃபைட் சர்டிபிகேட், என்ன வகுப்பு படிக்கிறாங்க, எத்தனாவது வருஷம் படிக்கிறாங்க, இப்ப என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் போனஃபைட் சர்டிபிகேட். அதை நீங்க உங்க கல்லூரிகளில் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்து கல்வி கட்டணம் செலுத்திய ரசீது, நீங்க வந்து செலான் கட்டிருப்பீங்கல்ல, ஃபீஸுக்கான செலான், ஸோ அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பள்ளி மதிப்பெண் சான்றிதழ், உங்களுக்கு +2, 10th மார்க் ஷீட்லாம் வைக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து வங்கி கோரும் இதர ஆவணங்கள். ஸோ இந்த இதர ஆவணங்கள் நிறைய இருக்கு. நம்ம இப்ப அது என்னன்னு பார்ப்போம். இதர ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சான்றிதழ் பாத்தீங்கன்னா மனுதாரரின் வருமான சான்றிதழ், அதாவது வருமான சர்டிபிகேட். அதுக்கடுத்து உங்களுக்கு யார் வந்து நாமினி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சேலரி ஸ்லிப். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட், யார் அப்ளை பண்ணாங்க அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அவங்களுக்கான ஏஜ் பொறுப்பு. அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு நாமினி பொறுப்பு ஏற்கிறார்களோ அவருடைய இருப்பிட சான்றிதழ், அவருடைய சம்பள சான்றிதழ், அவருடைய வயது சான்றிதழ். அப்புறம் வந்து எந்த மாணவ மாணவி வந்து கல்லூரியில படிக்கிறார்களோ அவர்களுக்கான கல்வி சேர்க்கை, அதாவது அட்மிஷனுக்கான ஃபார்ம், அதற்கான பில்ஸ் எல்லாம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த கல்வி நிறுவனங்கள் நீங்க கட்டப்பட்ட அந்த ஃபீஸ் தொகைக்குள்ள பில் எல்லாம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் வந்து 3 வருட படிப்புக்கோ இல்ல 5 வருட படிப்புக்கோ எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத முன்னாடி ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டு தர சொல்ல வேண்டும். ஸோ அதை நிறைய காலேஜ்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த எஸ்டிமேட் வாங்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? 3 வருடத்துக்கு எவ்வளவு தொகை செலவாகும் அப்படிங்கறதையும் நீங்க முன்னாடியே வாங்கி அதையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடன் தொகை வந்து இப்போ ஒவ்வொரு செமஸ்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் அதையும் தனித்தனியா பிரிச்சு அதற்கான ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த மாணவ மாணவியுடைய அடையாள அட்டை. இப்ப கூறிய அந்த 12 ஆவணங்களும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கடன் தொகை 50,000க்குள்ள வாங்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். ஸோ 50,000க்குள்ள வாங்கினீங்கன்னா நீங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டும். 50,000க்கு நீங்க மேல வச்சீங்க கடன் வாங்குறீங்கன்னா, 50,000 30 லட்சத்துக்குள்ள நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா கல்வி கடனுக்கு உங்களுடைய பத்திரத்தையோ இல்ல சொத்தையோ நீங்க அடமானம் வைக்க வேண்டும். சரிங்களா? பேங்க்கு ஈடு காட்ட வேண்டும். அதாவது அடமானம் செய்ய உள்ள நிலம், வீடு தொடர்புடைய மூலப்பத்திரம், கிராய பத்திரம், உரிமை பத்திரம், பட்டா நகல், இதனுடைய தொடர்புடைய ஆவணங்கள்லாம் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 50,000க்கு மேல வாங்குறீங்கன்னா. அடுத்ததாக 31 வருட வில்லங்க சான்றிதழ், அதாவது 31 வருஷத்துக்கான ஈசி நீங்க எடுத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பேங்கிற்கான நியமிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர்கிட்ட அதற்கான டீட்டெயில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்க சொத்துக்கு கடைசியா நீங்க செலுத்திய தீர்வு ரசீது. சரிங்களா?
அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரை பார்த்து இதற்கான ஒரு எஸ்டிமேட், அதாவது இதற்கான ஒரு எஸ்டிமேட் எவ்வளவு வரும், உங்க வீடு இருக்குன்னா உங்க வீட்டுக்கு எவ்வளவு தொகை மதிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு மதிப்பீடு சான்றிதழ் வைக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்க மொத்தமா கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே ஒரு 12 ஆவணங்கள் கொடுத்துருப்பீங்க. 50,000க்கு மேல வரும்போது கீழே இருக்க 5 சேர்த்து மொத்தம் 17 டாக்குமெண்ட் நீங்க கொடுத்தாதான் கல்வி கடன் பெற முடியும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. இந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் இப்ப 3 வருட படிப்பா இருக்கலாம், 5 வருட படிப்பா இருக்கலாம். ஒவ்வொரு வருடமும் அந்த மாணவர் தேர்ச்சி பெற வேண்டும். சோ ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபீஸ், அந்த கடன் உதவி வழங்கப்படாது, ரத்து செய்யப்படும். நீங்க ஒவ்வொரு வருஷமும் தேர்ச்சியானது மட்டும்தான் வழங்கப்படும். ஏன்னா நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா பாஸ் ஆனதுக்கான சர்டிபிகேட்டை பேங்க்ல வந்து வருஷம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? சப்மிட் பண்ணும்போது தான் இந்த லோன் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகும், ரெகுலரா கொடுப்பாங்க. ஸோ இதான் இந்த தகவல். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, அரசாங்கம் நிறைய வந்து ஸ்கீம்ஸ்ல லோன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எது பெஸ்ட்டோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. சரிங்களா? எது நமக்கு பின்னாடி வந்து பாதிப்பு இல்லாம இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.